ஹலோ மக்களே! இப்ப பாத்தீங்கன்னா, நான் ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். வீடியோ போட்டு பல மாசம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா, இப்ப எதுக்கு நான் மறுபடியும் வந்திருக்கேன்னா, இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா. சிஎஸ்கே நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாட போகுது. அதுக்கு இந்த பிளேயிங் லெவல் வச்சு விளையாண்டா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னும் அடுத்து வர 6 மேட்சும் ஜெயிக்கணும். அப்பனா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் முக்கியமான ஒரு மேட்ச். அதனால ஜெயிக்கிறதுக்கு பிளேயிங் லெவல் நானே ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். இத பார்த்து நீங்க படிச்சுக்கங்கப்பா. இது வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா தான் போடணும் அந்த ஸ்ட்ரைக்கு. தெரியாம ஸ்ட்ரைக்கர் இது எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அடுத்து ரச்சின் ரவீந்திரா வருவாரு. அவரு ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இப்ப ஷேக் ரஷீத் ருத்துராஜ் கெய்க்வாடோட அதே ஸ்டான்ஸ். ருத்துராஜ் கெய்க்வாடோட அவருக்கு மாற்றா இவர் அமையறதுனால இவர் வைக்கிறது சூப்பராவே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல கூட 20 ரன்ஸ் வச்சிருந்தாரு. அதனால ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாப்போம். அடுத்து ரச்சின் ரவீந்திரா ஆக்சுவலி இவர் தான் ஃபர்ஸ்ட். அதை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரச்சின் ரவீந்திரா ஏன் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு அவ்வளோ ஃபர்ஸ்ட்ல வைக்க பிடிக்கலன்னு தெரியல. பட் இவரு நல்லாவே ஆடுவார். ஸ்பின்னர்ஸ் கையின்ஸ்டா தான் கொஞ்சம் திணறான்னு தெரியுது. பட் நல்லாவே ஆடுவார். சூப்பரா ஆடுவார். ஒரு ஓப்பனிங்ல இருக்க சூப்பரான ஒரு விஷயம் தான். அதனால இவரை ரச்சின் ரவீந்திரா சரியான ஆடினாருன்னா அவர்லாம் நிப்பாரு கடைசி வரைக்கும். ஸோ ரச்சின் ரவீந்திராவை நம்ம ஓப்பனிங்ல இறக்கி விடலாம். ரச்சின் ரவீந்திரா ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஓப்பனிங்ல இருக்கிறது. ரச்சின் ரவீந்திராவே இருக்கட்டும்ங்கிறது தான் என்னோட ஒரு நான் நினைக்கிறது. ஸோ ரச்சின் ரவீந்திரா ஷேக் ரஷீதும் ஓப்பன் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்பதான் சிவம் டூபேக்கு அடுத்து வரவங்களுக்குலாம் ப்ரெஷர் ஓவரா இருக்காது. ஏன்னா இவங்களாம் கொஞ்சம் நல்ல ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மிடில் ஆர்டருக்கு பிரச்சனை வராது. மிடில் ஆர்டருக்கு ப்ரெஷர் இல்லாம இருக்கும். ஸோ அதனால ஓகேங்களா. அதனால இவர் இருக்கிறது சூப்பர் சாய்ஸ். ஓகேங்களா. அடுத்து டெவால் ப்ரூவிஸ். இப்பதான் குர்ப்ரீத் சிங் ரூல்ட் அவுட் ஆனதுனால ஏதோ ஃபிராக்சர் ரூல்ட் அவுட் ஆனதுனால டெவால் ப்ரூவிஸ் இப்பதான் உள்ள வந்தாரு. ஆனா அவர் முதல் மேட்சே வருவாரான்னு தெரியல. பட் வரது ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஒரு 60% வாய்ப்பு இருக்கு. 40% வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெவால் ப்ரூவிஸ் அடிச்சு ஆடுவார். அன்சோல்ட் ஆனார் வேற 2025 ஆப்ஷன்ல. உடனே அடிச்சு ஆடுவார். எம்ஐ கூட இருந்தாரு. இப்ப நம்ம சென்னைக்கு வந்திருக்காரு. இன்னும் ஏன்னா வர மேட்ச் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். ஒரு மேட்ச் தோத்தா ஓகே. பட் இன்னும் வர 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிக்கணும். அதனால டெவால் ப்ரூவிஸ் ஒரு நல்ல இதா இருப்பாரு. மிடில் ஆர்டர்ல இவர் கொஞ்சம் நல்ல சூப்பராக இழுத்து அடிப்பாரு. நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் வச்சு தருவார். அதனால டெவால் ப்ரூவிஸ் நாளைக்கு மும்பை மேட்ச்ல இருந்தாருன்னா சூப்பரா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால இவரை தேர்ட்ல வைக்கிறேன். சிவம் டூபேங்க அடுத்து நம்மளுக்கு ஃபோர்த் வர்றது சிவம் டூபே. இவரை இம்பாக்டா வைக்காம இவரை பிளேயிங் லெவல்ல இறக்கலாங்க. ஏன்னா இவர் என்னன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்ல எல்லாம் ஏன் ஒரு ஒழுங்கா விளையாடல அந்த அளவுக்குலாம் ஸ்லோவா இருந்தாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை. தோனி தான் சொல்லியிருப்பாரு கடைசி வரைக்கும் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவர் கடைசி வரைக்கும் நின்று மெதுவா அடிச்சு அடிச்சு தோக்கக்கூடாதுன்னு. ஆனா நல்லா நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு தான் போயிருந்தாரு. ஷிவம் டூபேக்கு என்னன்னா டாப் ஆர்டர் நல்லா அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா ஒரு ப்ரெஷர் இல்லாம இருந்துச்சுன்னா இழுத்து 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 சிக்ஸா பறக்க விடுவார். ஆனா சிவம் டூபேக்கு டாப் ஆர்டர் சூப்பரா இருந்துச்சுன்னா மிடில் ஆர்டர்ல அவர் இருக்கும்போது கரெக்டா அவர் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாரு. அதனால சிவம் டூபே ஒரு நல்ல சாய்ஸா இருக்குங்க. அடுத்து ஜேமி ஓட்டன். என்னன்னா நான் நிறைய வீடியோ பார்த்தேன். பிளேயிங் லெவல் அவங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனா யாருமே ஜேமி ஓவர்டன்ல பிளேயிங் லெவல்ல போடல. அவர் சரியான பேருங்க. அவர்லாம் இறக்கலாம். சூப்பரா விளையாடுவாரு. ஜேமி ஓவர்டன் நான் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல போடுவேங்க. இவரும் நல்லா நல்லா விளையாடுவாரு. இவரை மிடில் ஆர்டர்ல போட்டா சஸ்டைன் அவர் கடைசி வரைக்கும் இருப்பார். அதனாலேயே நான் ஜேமி ஓவர்டன் ப்ரிஃபர் பண்ணுவேன். இவருக்கு சான்ஸும் அதிகமா கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் மேட்ச்லயும் இவர் இருந்தார் பிளேயிங் லெவல்ல. ஆனா சான்ஸ் கிடைக்கல அவருக்கு. ஏன்னா டூபேவும் தோனியும் முடிச்சிட்டாங்க. அதனால ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஓகேங்களா. எம்எஸ் தோனி கேப்டன் வேற. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு 50 போடுவார் நம்பலாம். ஒரு 3 ஓவர் கடைசியில கொடுத்தா கூட இவரெல்லாம் அடிப்பார். 50 போட மாட்டாரு. அட்லீஸ்ட் நல்லா அடிச்சு நம்ம நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போவாரு. மேட்சை ஈஸியா முடிச்சு கொடுப்பாரு. ஸ்டார்டிங்கா இருந்தா அதுவும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணி கொடுத்துட்டு போவாரு. ஸோ இவரை இறக்கி விடுறதும் நல்லதுதாங்க. இவரு தோனி கேப்டன் இவரை பத்தி என்னங்க சொல்றது. சரியான இதா அடிப்பாரு இவரெல்லாம். இந்த மேட்சும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார். ஸோ எம்எஸ் தோனி தலையை இறக்கி விடலாம். ஓகேங்களா. ரவீந்திர ஜடேஜா தளபதி ஜடேஜா இவரையும் எடுக்கலாம். இவரு ஃபார்முக்கு பவுலிங்ல நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு பழைய மாதிரியே. பேட்டிங்க்கும் மறுபடியும் பழைய மாதிரி ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா போதும். 2023 ஐபிஎல் ஃபைனலுக்கு அவர் பண்ணி கொடுத்த மாதிரி இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா ஆடி கொடுத்துட்டாரனாலே போதுங்க. ஏன்னா
ஃபர்ஸ்ட் இருக்கவங்க விக்கெட் லூஸ் பண்ணலன்னா இவர் வரதுக்கு தேவையில்லை. அப்படி லூஸ் பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வான்ஷ் பேடிங்க. இவரும் இப்ப சேர்த்தா நல்லா இருக்கும். இவரும் நல்லா தான் அடி கொடுப்பாரு. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நூர் அகமதுங்க. இவரை பத்தி சொல்றதுக்கு என்ன, பர்பிள் கேப் ஹோல்டரு. அதனால இவரும் நல்லா ஒன்னும் பெர்ஃபெக்டா தான் போடுறாரு பவுலிங்லாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நூர் அகமது பர்பிள் கேப் ஹோல்டர் சூப்பரா பவுலிங் போட்டுருக்காரு. எதையும் மாற்ற தேவையில்லை. ஸோ இவர் இருக்கட்டும். இவரு நம்ம டீமுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஸோ நூர் அகமது ஒன்று செயல்படுத்த இல்லை விளையாடட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கலீல் அகமதும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவரு சூப்பரா பவுலிங் போடுறாரு. இவரெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு ஜெம் மாதிரி. இவரெல்லாம் விட்டுறவே கூடாது. செம்மையா பவுலிங் போடுறாரு. இப்ப மத்திஷா பத்திரானா சூப்பர்பா போடுறாரு. பத்திரானால ஐயோ அல்டிமேட்டா போடுறாரு. என்ன இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் நிறைய கொடுக்குறாரு. ஸோ அதான் நிறைய ஒயிட் போடுறாரு. நோபால் வருது. அதனால எல்லாமே இருக்கு. எக்ஸ்ட்ரா சும்மா கொடுக்குறாரு. அது மட்டும் குறைச்சிட்டாருன்னா போதும். செம்மையா போடுறாரு உள்ள பவுலிங். மத்திஷா பத்திரானா இதே ஃபார்ம்ல இருங்க. ஆனா இந்த எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் நிறுத்திட்டாருன்னா போதும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால பத்திரானாவும் இருக்கட்டும். ஸோ நம்மளோட டாப் 11 இங்க வந்துருச்சு. அடுத்து நம்ம இம்பாக்ட் சப் பார்ப்போம். இம்பாக்ட் சபுக்கு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா டெவான் கான்வே ஒரு அன்ஷுல் கம்போஸ். ஓகேங்களா. டெவான் கான்வேக்கு நான் சான்ஸ் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா உள்ள பிளேயர்ஸ் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால டெவான் கான்வேக்கு சான்ஸ் கொடுக்க முடியல. அதனால இம்பாக்ட் சபா வச்சுப்போம். வேணும்னா பத்திரனா தூக்கிட்டு கூட டெவான் கான்வே உள்ள இருக்கலாம். ஸோ நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஸோ டெவான் கான்வே நல்லா விளையாடுவாரு. ஸோ அன்ஷுல் கம்போஸ் ஃபார்ம்ல தான் இருக்காரு. நம்புவோம் கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஓகே, நல்லா விளையாடுவாரு. ஸோ நாளைக்கு சென்னை சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிக்கும் நம்புவோம். ஸோ ஆக்சுவலி இன்னும் வர 7 மேட்ச்ல ஒரு மேட்ச் தோத்த பிரச்சனை இல்லை. 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் தோத்தா 5 மேட்ச் ஜெயிச்சுட்டு 2 மேட்ச் தோத்தா கூட போச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா. பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஓகேங்க, வீட்டில் ஸ்டே டியூன்ட். ஓகேங்களா. பாய். அடுத்தடுத்து வீடியோ வரும். ஓகே.